வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பெண்கள் தினத்திலும் கண்ணீருடன் நீதி கேட்ட பெற்றோர்கள். வட்டுவாகலில் குவிக்கப்பட்ட காவல்துறை. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுர மௌனம் காப்பது ஏன்? சர்வதேச நீதி வேண்டும் எனவும் கோரிக்கை. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக சிறப்பு குழுக்கள் நியமிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சஜித் வேண்டுகோள். அரச காணிகளை விற்பனை செய்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தப்பியோட்டம். இலங்கைக்கு வாழ்த்து தெரிவித்த கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவா தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. புல்மோட்டை கனியமணல் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். ஊதியம் வழங்க மறுக்கும் அதிகாரிகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டம் போரின் இறுதி நாட்களில் வட்டுவாகல் பகுதியில் இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைத்த எங்கள் உறவுகள் என்னானார்கள் எனும் பிரதான கேள்வியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று கோட்டாபாய கடற்படை முகாமிற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். குறித்த போராட்டமானது வட்டுவாகல் பாலம் ஊடாக பேரணியாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது. போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல், சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன, பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம், உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்த நாளிலும் தெருவில் கிடந்து அள வைத்திருக்கின்றது அரசு போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். இதேவேளை போராட்டத்தின் போது வட்டுவாகல் விகாரைக்கு செல்லும் வழியில் அதிகளவான காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான தொடர்ச்சியான போராட்டங்களின் போது தமது பக்கமாக நின்ற அனுர அரசாங்கம் தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னராக காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்தில் மௌனம் சாதிப்பது ஏனென வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தின் தலைவி நாகேந்திரன் ஆஷா கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலும் கூட கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலைவதாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் காலங்கள் மாறுகின்ற போதிலும் எமது நாட்டில் தொடர்ச்சியாக ஆட்சியாளர்கள் மாறி வருகின்ற போதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களது நிலைமை தொடர்கதையாகவே காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் இன்று கூற வேண்டியது மகளிர் தின நாளிலே பெண்கள், குடும்ப தலைமைத்துவ பெண்கள், அதாவது கடத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பெண்கள் மிகவும் வேதனைக்கு மத்தியிலே, கஷ்டத்துக்கு மத்தியிலே படிப்பை, கல்வி, சுகாதாரம், தாய் தந்தையரை பார்க்கறதுக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார். உறவுகள் இருந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான சீரான செயற்பாடுகளை இறங்கி அவர்கள் குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து நடத்தி சென்றிருப்பார்கள். ஆனால் பெண்கள் எல்லார் குடும்பங்களிலையும் பார்க்கும்போது கண்ணீரோட கம்மலோடையும் தான் இருக்கிறார்கள். இதை சமாளிப்பதற்கு வெளிநாடுக்கு கூட சென்றிருக்கிறார்கள். அங்கே சென்றாலும் அடிமத்தனமாகவும் கொத்தடிமைகளாகவும் உயிர்கள் கூட சாவு கொள்ற அளவுக்கான போக்குல இருந்து உயிரை மாய்த்து கூட வருது. அப்போ அங்க குடும்ப தலைவரும் இல்லை, தலைவியும் இல்லை. அந்த பிள்ளைகளின் நிலைப்பாடுகள் என்ன? இவர்கள் எவ்வளவு வேதனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்ல போனால் இந்த ஆட்சியில கூட எங்களுக்கு ஒரு தீர்வு, நிம்மதி வரும் என்று பார்த்தமான வரவில்லை. தேங்காய் இந்த விலை எப்படி, அரிசி இந்த விலை எப்படி, குடும்ப சுமைகள் தாங்கி கொண்டே போகிற பெண்களாகத்தான் இந்த சமூகத்துல நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதை உடனடியாக நிறுத்துங்கள். எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான குடும்ப சுமைகளுக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதுகள் எல்லாத்தையும் குறைப்பது மட்டுமன்றி எங்களுடைய குடும்ப நிலைமைகளை அறிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலைமைகளை கண்ணுற்று பார்த்து எங்களுக்கான விடிவு காலங்களை, நீதிகளுக்கான குரல்கள் கொடுக்கும் போது எங்களுக்கு அச்சத்தை கொடுக்க வேண்டாம், எங்களுடன் இருக்க வேண்டாம். ஆனால் எங்களுடைய போராட்டங்களை நிலைநாட்டுவதற்கான உரிமைகளை, உண்மைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மைகளையும் எங்களுக்கு பேசுவதற்கான உரிமைகளை கொடுக்க வேணும்.
குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக இரு சிறப்பு ஜனாதிபதி பணிக்குழுக்கள் பெயரிடப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கோரியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக ஜனாதிபதி பணிக்குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காகவும் அதனை செய்ய முடியாமல் இல்லை. வீட்டிலும் வீதியிலும் பணியிடங்களிலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய துயரத்தை எதிர்கொள்கின்றார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதற்கு அனைத்து கட்சிகளும் இணைந்த ஒரு வேலை திட்டம் தேவை. ஒரு முழுமையான திட்டம் தேவை. ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கவும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமரை தெரிவு செய்த பெருமையுடைய இலங்கையில் அரசியலில் பெண்களுக்கான வகிபாகம் குறைவாக காணப்படுவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சண்முகம் குகதாசன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமரை தெரிவு செய்த நாடு என்று பெருமைக்குரியது இலங்கை நாடாகும். இந்திய நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்களாயினும் சரி, இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு கோல்டா மேயர் ஆயினும் சரி, இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு மார்கரெட் தச்சர் ஆயினும் சரி, இலங்கை நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மாண்புமிகு சுரிமாவ் பண்டாரநாயக்க அம்மையார் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அந்த அடியொற்றியே இவர்கள் யாவரும் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பதை இறுதியாக 2018ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 8325 உறுப்பினர்களில் 1919 மட்டுமே பெண்களாக இருந்தனர். இது தெரிவு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்களில் 23% கடைசியாக நடத்தப்பட்ட மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் 5% குறைவானவர்களை பெண்களாவர். இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 225 உறுப்பினரில் 22 பேர் மட்டுமே பெண்களாவர். இது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் 9% மட்டுமாகும். அதேபோல இந்த அமைச்சரவையிலே உள்ள பெண்களின் எண்ணிக்கை 8.3 ஆகும். இதை அதிகரிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். புலம்பெயர் மக்களிடம் தாயக மக்களுக்காக பாரிய நிதியை பெற்று மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 சமூக வலையொலி பதிவாளர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்குமான ஆன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை. சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் SK கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய NBP ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த SK கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட, அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார். இந்த நபர் NBP-னுடைய பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரண்டாவது தான் DK கார்த்திக். உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபல்யமாக கொண்டு செல்வது இந்த DK கார்த்திக். இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன், நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும். ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது சம்பந்தமாக கதைக்கிறேன். இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்திற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை தொடர்ந்தும் உறுதிப்படுத்திய அவர் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கலந்துரையாடியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ஆகியோருக்கு இடையிலான நிகழ்நிலை சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. 2023 மார்ச் மாதத்தில் ஆரம்பமான 48 மாதங்கள் நீடிக்கப்பட்ட
நிதி வசதிக்கு அமைவான ஒப்பந்தம் பகுதியளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது 2022 ஆண்டில் முகம் கொடுத்த பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். உலக பொருளாதார ஸ்திரமற்ற தன்மைக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரத்தை தாங்கிக் கொள்ளும் நிலை உடையதாக மாற்றுவதற்கு இந்த தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவசியமானதாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தல் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 3வது மீளாய்வை முழுமைப்படுத்தல் மற்றும் பிணைமுறை பரிமாற்றம் மற்றும் கடன் மறுசீரமைப்பை சாதகமான முறையில் நிறைவு செய்தமை தொடர்பில் ஜோர்ஜிவா ஜனாதிபதிக்கு வாழ்த்து கூறினார். முக்கிய மறுசீரமைப்பை முன்னெடுக்க இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு முகாமைத்துவ பணிப்பாளர் பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தினார். குறிப்பாக உலக ஸ்திரமற்ற தன்மையின் உயர்வு, உலக பொருளாதார முன்னேற்றத்தின் மந்த நிலை மற்றும் உலக கடன் மட்டத்தின் உயர்விற்கு மத்தியில் நல்லாட்சி கட்டமைப்புடன் பேரண்ட பொருளாதார நியதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜோர்ஜிவா வலியுறுத்தினார். அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ள திட்டமிட்டு காற்றாலை மின் திட்டம் இன்னும் இடைநிறுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடருக்காக வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சரின் ஆலோசனை குழுவின் 1வது கூட்டத்தில் அமைச்சர் குமார ஜெயக்கொடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சரின் ஆலோசனை குழுவின் 1வது கூட்டத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதானி திட்டம் குறித்து வினவியதற்கு பதிலளித்த வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி காற்றாலை மின் திட்டம் இன்னும் இடைநிறுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதானி நிறுவனத்தின் மின் திட்டத்தின் கட்டணங்கள் அதிகமாக இருந்ததால் அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபைக்கு இந்திய அதானி தாய் நிறுவனத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய முதலீட்டு சபை இது குறித்து அமைச்சருக்கு அறிவித்துள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக இலங்கையில் உள்ள அதானி நிறுவனத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் நிறுவனத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயத்தை பரிசீலிக்குமாறு அந்த நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அதற்கமைய கடிதத்தை அனுப்பி 2 வாரங்களுக்குள் பதில் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அதனால் இந்த 2 வாரங்களில் எதிர்மறையான பதில் கிடைக்கப் பெற்றால் மாத்திரம் ஏனைய மாற்றீடொன்றுக்கு செல்ல வேண்டி வரும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டங்களை அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டியான கொள்முதல் என்பன மூலம் மாத்திரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது என ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் நாளை முற்பகல் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடுவது தொடர்பில் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் முன்னேற்றம் தொடர்பில் நாளைய தினம் அவதானம் செலுத்தப்படும் என சத்தியலிங்கம் மேலும் தெரிவித்தார். கிரிபத்கொட பகுதியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிக்கு போலி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தலைமறைவாகியுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிக்கை போலியான பத்திரங்கள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கழனி பிராந்திய காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய கழனியில் உள்ள அவரது வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றபோது அவர் தனது வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனையடுத்து பிரசன்ன ரணவீரவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் இருந்ததாகவும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் அவரது மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் பின்னர் ரணவீரவின் சாரதியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது. திருகோணமலை மாவட்ட புல்மோட்டை கனியமணல் தொழிற்சாலையில் தமக்கு கடந்த 9 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்து வருகின்றது. தமது குடும்பங்கள் மற்றும் சிறார்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தமக்கான சம்பளத்தை பெற்றுத்தர உரிய அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை மாவட்ட புல்மோட்டை கனியமணல் தொழிற்சாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 83 பேருக்கு கடந்த 9 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமக்கான ஊதியத்தை வழங்குமாறு கோரி நேற்று முதல் இன்று வரை கனியமணல் தொழிற்சாலை ஊழியர்கள் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர்.
கடந்த அரசாங்கத்தின் போது நியமனம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களுடைய குடும்பங்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு வருவதாகவும் பிள்ளைகளை கற்பிப்பதற்கு கூட வசதியின்றி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தலின் போது புதிய அரசாங்கத்திற்கு தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற நோக்கில் அயராது பாடுபட்டு வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்த போதிலும் தற்போது தாங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது குடும்பங்கள் மற்றும் சிறார்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தமக்கான சம்பளத்தை பெற்றுத்தர உரிய அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புல்மோட்ட கனியமல் கூட்டுத்தாமடத்திலே வந்து நாங்கள் சுமாராக ஒரு வருட காலமாக நாங்கள் வேலை செய்து வருகின்றோம். வேலை செய்து வரும் காலத்திலே இருந்து வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து அதாவது வந்து 34 பேருக்கு வந்து 3 மாதம் சம்பளத்தை தந்தார்கள். அதே போன்று இன்னும் எங்களுடைய ஊழியர்களாகிய 47 பேருக்கு வந்து அவர்களுக்கு இதுவரைக்கும் சம்பளங்கள் கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக வந்து நாங்கள் பல தடவை வந்து உயர் அதிகாரிகளுக்கு வந்து தெளிவுபடுத்திய போதும் கூட அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான கரிசனையும் காட்டப்படவில்லை. வந்து நாங்கள் அதனால் வந்து 83 பேரும் நாங்கள் சேர்ந்து வந்து முடிவெடுத்திருக்கின்றோம். வந்து எங்களுடைய சம்பளத்தை அதாவது வந்து நிலுவையில் இருக்கின்ற சம்பளத்தை தந்து எங்களுடைய கெசுவல் நியமனத்தையும் வந்து உறுதிப்படுத்தி தருமாறு நாங்கள் இந்த ஒரு சமாதானமான சாமகாமிக முறையில் வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நாங்கள் அனைவரும் வந்து ஒரு சமாதான முறையிலே வந்து நாங்கள் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்திய கடற்றொழிலாளர்கள் 17 பேருக்கு 10 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதவான் தீர்ப்பளித்துள்ளார். மன்னார் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு நேற்று தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நபர் ஒருவர் அனுமதி பத்திரமின்றி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் 2வது தடவையாக ஈடுபட்டவை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களில் 4 மீனவர்கள் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய மீனவர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களில் 9 பேர் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஒருவர் 2வது தடவை இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களும் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் நேற்று முன்தினம் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் கஞ்சா கலந்த மாவா தயாரிப்பில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. பாடுமீனாகிய புலத்தசி எனும் தொடருந்து தாமதமாக மட்டக்களப்பை சென்றடைந்ததால் தாம் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். காட்டு யானைகளின் உயிரிழப்பை தடுப்பதற்காக நேற்றிலிருந்து கொழும்பு மட்டக்களப்புக்கு இடையிலான பிரதான புகையிரத சேவைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் நேற்று கொழும்பிலிருந்து மட்டக்களப்பிற்கு 11 மணிக்கு புறப்பட இருந்த பாடுமீன் புகையிரதம் ஆசன முற்பதிவுகளில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக மட்டக்களப்பிற்கு அரை மணித்தியாலங்கள் தாமதமாக சென்றுள்ளது. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கியதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் இன்றும் அதிகாலை 8:30 மணிக்கு 2 மணித்தியாலங்கள் தாமதமாக புகையிரதம் வருகை தந்ததால் பிரயாணம் செய்வதில் பலத்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், அரசு உத்தியோகத்தர்கள் என தூர இடத்திற்கு பிரயாணங்களை மேற்கொள்பவர்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சர்வதேச பெண்கள் தினத்திலும் கண்ணீருடன் நீதி கேட்ட பெற்றோர்கள். வட்டுவாகலில் குவிக்கப்பட்ட காவல்துறை. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுர மௌனம் காப்பது ஏன்? சர்வதேச நீதி வேண்டும் எனவும் கோரிக்கை. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக சிறப்பு குழுக்கள் நியமிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சஜித் வேண்டுகோள். அரச காணிகளை விற்பனை செய்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தப்பியோட்டம். இலங்கைக்கு வாழ்த்து தெரிவித்த கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவா தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. புல்மோட்டை கனியமணல் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். ஊதியம் வழங்க மறுக்கும் அதிகாரிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.